ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எல்லாரும் அப்படி கண்களை மூடி அப்படி செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு ஆத்துமா கூட வெறுமையா போக கூடாதப்பா. இந்த இடம் தெய்வ பிரசன்னத்தினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அடியனை சிலுவை நிழலிலே மறைத்து கொள்ளுங்கப்பா. உங்க இரத்தத்தின் வல்லமை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரப்பா. ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே மாம்சமாய் பேசிவிடாதபடி அப்பா, உங்க வசனத்தின் வல்லமையோடு ஆண்டவரே, உங்க வசனத்தின் வெளிச்சத்துல என்னை நடத்துங்க ஆண்டவரப்பா. எல்லாருடைய இருதயம் ஆண்டவரே உங்க வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு ஏக்கத்தை தாங்க ஆண்டவரே. சரீரங்களில் இருக்கிற எல்லா சோர்வுகள் ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், உள்ளங்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னது போலப்பா, இந்த வார்த்தையை பேசுகிற அடியேனே நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரப்பா. பிரயோஜனம் உண்டாக நான் பேசணும் ஆண்டவரப்பா. வெறுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது ஆண்டவரே. பிரயோஜனம் உண்டாகட்டும், கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் எங்களை கொண்டு நீர் பேசுவீராக ஆண்டவரே. எல்லாவற்றும் உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டது. ஒரு நாள் பிரசங்கத்துல இந்த வார்த்தையை கேட்டு அந்த நாள் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எழும்புகிறதுக்கு கிருபை கொடுத்தா. இந்த வார்த்தை எனக்காக பேசுகிறார், அவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது. நீ எழும்பு பிரகாசி என்று சொன்னா, ஆமீன், அரைஸ் அண்ட் சைன் என்று சொல்லப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எழும்ப வேண்டும், இந்த உலகத்துக்கு பிரகாசிக்க வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டோடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம், அநேக நேரத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம். ஆனா குறிப்பிட்ட எல்கைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில இவ்வளவுதான் செய்ய முடியும், இந்த காரியத்தை தான் நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அநேக நேரத்துல யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்துல எங்க சர்ச்சில் நான் இருக்கும்போது என்னை பக்திமய சங்கத்துல பொறுப்பா கூடும்போது நான் சொன்னேன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு பாட தெரியாது, நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவே, எனக்கு தெரியாது, அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடும் போதெல்லாம் ஆள் இல்ல, நீ இருக்கணும்னு சொல்லும் போது நான் எழும்ப மாட்டேன்னு சொல்லி பல முறை நான் சொல்லியிருக்கேன், பல முறை என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா கர்த்தர், நான் நினைச்சேன் ஒருவேளை ஒரு கிராமத்துக்கு தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார்னு சொல்லி நினைச்சேன். அந்த 10 வருஷம் இருக்கும்போது கர்த்தர் என்ன ஒரு கிராமத்துக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ன வச்சிருக்கிறாரு. ஆரம்பத்துல என்னால முடியாதுன்னு சொன்னேனே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயோ மந்த நாவும் உள்ளவனா இருக்கிறேனே, எனக்கு திறமை இல்லையேன்னு சொல்லி நான் நினைக்கும் போது, ஆண்டுடைய சமூகத்துல நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் போக போக நீ ஒரு கிராமத்துக்கு மாத்திரமல்ல, நீ ஒரு தேசத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்துல அநேக இடங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லி இந்தியாவிலேயோ இலங்கை தேசத்திலேயோ ஆண்டவர் பயன்படுத்தினார். தெய்வ பிள்ளைகளே, எதற்காக சொல்றேன்னா, ஆரம்பம் நமக்கு அற்பமாக இருக்கலாம், பார்க்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நீ எழும்பிட்டான்னு சொன்னா உன்னை கொண்டு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு போஷிக்கிறவராக இருக்கிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற அன்பு சகோதரியே சகோதரனே, ஒருவேளை உங்க சூழ்நிலைகள் நம்பிக்கை இல்லாதபடி இருக்கலாம், இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க வெட்கப்படாதபடி அந்த இடத்துல இருந்து சூழ்நிலை எழும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில தகப்பனால் மறக்கப்பட்டவன் சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும்படியா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இப்போ தாவீதுக்கு கூட பிறந்த எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள நிக்கிறாங்க. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கிறான், இவனை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது நினைக்கிறான். தாவீது கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா தேவன் யார் மேல திட்டம் வைத்திருந்தார் தெரியுமா? வனாந்திரத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதுக்கு மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அதே போல என்னுடைய ஊழியத்தின் பாதையில எங்க கூட வர்றவங்க என்னை விட
வளர்த்தியா இருப்பாங்க, என்னை விட ஹைட்டா இருப்பாங்க, என்னை விட பெரியவங்களாக இருப்பாங்க. அநேக நேரத்துல ஒருவேளை எல்லாரும் நினைப்பாங்க, அந்த ஊழியத்துக்கான போன்ல பேசிட்டு போகும்போது என் கூட வந்து எல்லாரையும் நினைச்சிருப்பாங்க, ஆனா என்ன மாத்திரம் நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இருக்காது, அவங்களுக்கு எதிர்பார்ப்பே இருக்காது. அவங்க எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கும்னா, என்னை விட வயதுல பெரியவங்க மேல இருக்கும், என்னை விட உயரமானவங்க மேல இருக்கும், என்னை விட வயதானவங்க மேல இருக்கும். ஆனா கர்த்தருக்கு தெரியும் யார் மேல வைத்திருக்கிறார் என்று சொல்லி தெரியும். அவருக்கு மாத்திரம் தாங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் லட்சங்களுக்கு பயன்படுத்தணுமா, கோடிகளுக்கு பயன்படுத்தணுமா, அவர் மாத்திரம் தான் அறிந்திருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி தான், அவருடைய பெயர் அந்த இடம் முழுவதும் பரவுன தீர்க்கதரிசி தான். ஆனா அந்த கூட்டத்துல யாரு அபிஷேகம் பண்ண போயிருக்கிறேன்னு சொல்லி சாமுவேலுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதே போல ஒருவேளை உங்களை பார்க்கிற யாருமே இதுவரை உங்களை வாழ்த்தாம இருக்கலாம், உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கலாம், உங்களை பார்க்கும்போது நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க பேர்ல அவர் நினைவாக இருக்கிறார். உங்களை குறித்த கால தரிசனத்தை வைத்திருக்கிறார், எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார், இந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த தாவீதை எழும்பின போது அவனை அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு முன்னாடி அவனை கனப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, தாவீது வனாந்திரத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தவன் தான். அவனுக்கு பெரிய திறமை இருந்திருக்குமான்னு தெரியல, அவனுக்கு பெரிய இடத்துல வந்து உட்காருவதற்கு பெரிய பழக்கம் இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா கர்த்தர் பழகாதவன் தான், அனுபவம் இல்லாதவன் தான். ஆனா கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். யோசித்து பாருங்க, ஒரு ஆடு மேய்த்தவனுடைய கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும், ஆடு மேய்த்தவனுடைய வஸ்திரத்தின் தோற்றம் எப்படி இருந்திருக்கும். ஒரு கிராமத்துல ஊழியம் செய்கிறவங்களை 1,00,000 ஜனங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு விட்டா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க தெய்வ பிள்ளைகளே. ஆனா இயேசு ஒருவரை தொடுவார் என்று சொன்னார், அவன் ஆடுகள் மத்தியில இருக்கலாம், கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி செல்கிறவனாக இருக்கலாம், ஒருவேளை ஏழை குடும்பத்துல பிறந்தவனாக இருக்கலாம், அற்பமான சூழ்நிலையில வாழ்ந்தவனாக இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை கொண்டு ராஜாக்களுக்கு முன்னாடி நிறுத்துவார், அவனை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆடுகளுக்கே பிரோஜனம் இல்லாதபடி இருப்பான்னு சொல்லி அவனுடைய தகப்பன் என்ன தெரியுமா செய்தாரு, கொஞ்சம் ஆடுகளை கொடுத்தாரா. இந்த உலகம் அப்படிதான் நினைக்கும். எப்படி நினைப்பாங்க தெரியுமா, இவங்கள்ட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா இவங்க நடத்திட மாட்டாங்க, இதை அவங்க நடத்திட மாட்டாங்க, செய்திட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க திறமையை பார்த்து எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் திறமையே இல்லாதபடி ஒதுக்கப்பட்டு தூசி குப்பைன்னு சொல்லி தூக்கி எறியப்பட்ட அநேக பேரத ஆண்டவர் கோபுரத்துல வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில கூட அநேக கூட்டத்துல உங்களை ஒதுக்கி இருக்கலாம், அநேக இடங்கள்ல அற்பமா எண்ணி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி எழும்பி பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். என்னுடைய திருமண வயது வரும்போது அநேக திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தேன், அநேக இடத்துல பயோடேட்டா அனுப்பி கொண்டே இருந்தேன். அப்ப நான் ஆரம்பத்துல நினைச்சு எங்க பக்கத்து கிராமங்கள்ல எனக்கான திருமண எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு, பக்கத்து கிராமங்கள்ல ஏதாவது பயோடேட்டா வந்தா இதுவாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா போக போக அது நடக்கல. அடுத்த கிராமம் இனி கொஞ்ச நாள் போக போக இனி அடுத்த கிராமம்னாலும் ஓகே, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் ஓகே, இல்ல சென்னைனாலும் ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசியில் ஆண்டவர் அப்படி போயிட்டே இருந்து திடீரென்று சொல்லி இலங்கை தேசத்துல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்தது. ஆரம்பத்துல இந்த பயோடாட்டா பார்க்கும்போது எனக்கு கடினமா இருந்துச்சு. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் அது சாத்தியமே இல்லையே, நான் எங்க ஊருக்கு பக்கத்துல ரொம்ப பக்கமா இருக்கும்னு சொல்லி நான் நினைச்சு ஆண்டவர் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய திருமணத்தை இலங்கை தேசத்துல வைத்து நடத்தினா. இந்த இலங்கை தேசத்துல வைத்து கிட்டத்தட்ட என் குடும்பத்துல இருந்து ஒரு 25 பேர் அந்த இலங்கை தேசத்துக்கு போய் அந்த திருமணத்தை ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தினாங்க. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நீ ஆண்டவருக்காக விட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தைரியமா எல்லாருமே சொன்னாங்க. என் குடும்பத்துல இலங்கை தேசம் அது எப்படின்னு சொன்னாங்க. இந்த கார்டை கொடுக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் இது எங்கிருந்து வந்தது, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு யாராவது திருமணம் முடிக்கணும் அப்படின்னு இலங்கை தேசம்னா யாராவது ஒருத்தங்க நம்பர் கொடுத்து வெளியிடங்கள்ல இருந்து கூட ஆலோசனை கேட்கிறாங்க. அந்த திருமணத்தின் நாட்கள்ல கூட என் கூட வந்திருந்த வாலிபர்கள் மூலமா ஒரு 5 கிராமங்களில ஆண்டவரை அறியாத கிராமங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தா. எதற்காக சொல்றேன் தெரியுமா, நம்ம திறமையை பார்க்கிறவர் இல்ல, நம்ம டேலண்ட பார்க்கிறவர் இல்ல. நான் நினைச்ச வெளி தேசத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு போகிறதுக்கு கிருபை கொடுத்தார். தெய்வ பிள்ளை, யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த திருமணத்தை
ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தினார். திருமணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு வந்த பின்னாடி கூட அநேக சகோதரர்கள் சொன்னாங்க, அந்த திருமணத்துல அவ்வளவு தேவ பிரசனம் இருக்கிறது. நான் எவ்வளவு பெரிய பெரிய திருமணத்துல நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஆனா எனக்கு அந்த ஆலயத்துல இருக்கும்போது அவ்வளவு பிரசனமாக இருந்துச்சு, அவ்வளவு மகிமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக சொல்றேன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ரொம்ப அற்பமா இருந்துச்சு. நிறைய பேர் என்னுடைய திருமணத்தை குறித்து கேட்கும் போது எனக்கு பதில் சொல்ல முடியாம இருந்துச்சு. நான் நினைச்சேன், ஆண்டவரே, இவங்களே என் திருமணத்துல இவ்வளவு எதிர்பார்ப்போடு கேட்கும் போது, எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பழகினவங்களே இவ்வளவு ஆசையா கேட்கும் போது, என்னை தாயின் கர்ப்பத்துல நீங்க தெரிந்தெடுத்தீங்க ஆண்டவரே, என்னை தாயின் கர்ப்பத்துல வெளியில கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவ என் மேல நீங்க ஆசையா இருக்க மாட்டீங்க, என் எதிர்காலத்துல நீங்க விருப்பமா இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் போது, உனக்கு இங்க இல்ல இலங்கை தேசத்துலன்னு சொல்லி ஆச்சரியமாய் பெரிய காரியங்களை செய்தா. எதற்காக சொல்றேன்னா, என் திருமணத்துல எதையுமே எதிர்பார்க்கல, பணத்தையோ வேற எந்த குவாலிபிகேஷனையோ உலக பிரகாரமா பார்க்கிற எதையுமே பார்க்கல. கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றையும், நான் நினைச்சிருந்த எல்லாவற்றையும் டெலீட் பண்ணி அவர் விரும்புகிற ஒரு மனுஷனா என்னை மாற்றினார். உலக பிரகாரமா இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை கூட நான் முன்வைக்காதபடி கர்த்தரை மாத்திரம் முன் வச்சு இன்னைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார், இனியும் நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த இலங்கை தேசத்துல கூட ரோட்ல இருக்கிற அநேக பேருக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உதவி செய்வேன்னு சொல்லிட்டு என் கையில பணம் வரல, ஆனா கர்த்தரை நோக்கி எழும்ப ஆரம்பிச்சு, காலையில் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே வாக்கு கொடுத்துட்டு இதற்கான தேவைகள் சந்திக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தா. அந்த ஜனங்களுக்காக உதவி செய்கிறதுக்கோ கஷ்டப்படுகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தா. இந்த நாட்களில கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க 1000 ரூபாய் சந்திக்கிறது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், 10,000 ரூபாய் சந்திக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனா அவரை தேடி வந்து பாருங்க, அவருடைய சமூகத்துல வந்து பாருங்க. ஆயிரங்களை மாத்திரமல்ல, 1000 ஜனங்களை உங்களை கொண்டு வழி நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட அற்பமாய்ப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி உங்களை ஆச்சரியமாய் நிறுத்துவதற்கு இயேசுவால் முடியும். அந்த நாளில் கூட அவருடைய கரத்துக்களை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நிச்சயமா ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள் என்று சொல்கிறார். நீ எழும்ப வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து அநேக நேரத்துல, இன்னைக்கு காலை நேரத்துல ஒரு பாஸ்டருக்கு நான் கால் பண்ணி இப்படி மீட்டிங் போகலான்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, காலையில கேட்டா யார் போக முடியும் அப்படின்னு சொன்னாரு. போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமா இருக்கு, காலையில கேட்டா எப்படி போக முடியும்னு சொன்னார். ஆனா என் மனசு சொல்லுது, எப்ப கேட்டாலும் நம்ம ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்ப கேட்டாலும் என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு கர்த்தர் என்னை அழைக்கல. நைட்டு 10:30 மணிக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. அப்பவும் நான் என்ன நினைக்க, முடியாதுன்னு சொல்ல, 2 சர்ச்சுக்கு ஆட்கள் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நேரத்துல எப்ப கேட்டாலும் அவருக்காக நம்ம எழும்பிட்டோம்னா எப்போது நமக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். நீ தூசிய உதறிவிட்டு நீ எழும்பு என்று சொல்லுகிற அந்த நாளில் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் கூட வல்லமை இழந்து போயிருக்கலாம், வல்லமையை பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள வரும் என்று சொன்னா நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக, அது ஆச்சரியமாக, அதிசயமாக இருக்கும். இந்த நாளில் கூட நீங்க எழும்ப முடியாதபடி இருக்கலாம், சோர்ந்து போய் மனுஷன் சொன்ன வார்த்தைகளை நினைத்து கலங்கி போய் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கட்டுகளை எல்லாம் நீக்குகிறவராக இருக்கிறார். நீ தூசிய உதறிவிட்டு எழும்பு என்று சொல்கிறார். கட்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னா எதையுமே செய்ய முடியாது தேவ பிள்ளைகளே. ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம அகப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா எந்த காரியத்திலும் வெற்றி பெறவே முடியாது. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி பாருங்க. பணம் ஒரு விஷயமா தெரியாது, சூழ்நிலை ஒரு விஷயமா தெரியாது, கர்த்தர்
என் கூட இருக்கும்போது செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்னாலோ எனக்காக அவர் வழிகளை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால அன்பு தேவ சபையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ எழும்பு என்று சொல்லுகிறார். உன் வல்லமையை தரித்து கொள் என்று சொல்லுகிறார். அவருடைய பிரசனத்தை நீ சுமக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை யாராவது வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19லிருந்து 21ஆம் வசனம் கூட யாராவது வாசிக்கலாம்? ஆமா, இந்த இடத்துல கூட மாம்சத்தின் கிரியைகளை குறித்து ஒரு 17 காரியங்கள் போட்டிருக்கு. நீங்க நிறைய நேரம் வாசித்திருக்கலாம், நிறைய பிரசங்கத்துல கேட்டிருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாவத்திலிருந்து நம்ம வெளியில வந்தாதான் ஆண்டவர் உங்களையும் என்னையோ பயன்படுத்த முடியும். இந்த நாளில் கூட எழும்பணும் அப்படின்னு சொன்னா சில காரியத்தை விட முடியாதபடி சிலர் பேர் பிடித்து வைத்து கொண்டே இருப்பாங்க. சில நேரம் நான் ஆரம்பத்துல கூட சில காரியத்தை நான் விடாம நான் அப்படியே இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, விடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கர்த்தர் என்னை இந்த பாதையில கொண்டு வந்திருக்க முடியாது. அநேக நன்மைகளை பார்த்திருக்க முடியாது. ஆண்டவரே இது போதும், இதை என்னால விட முடியலன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை யோசித்து வைத்திருந்தேன்னா நான் ஜெயத்தை எடுத்திருக்க முடியாது. ஆனா கர்த்தர் இந்த காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இந்த நாளிலும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகளை நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் வாசித்து வாசித்து ஒவ்வொரு காரியத்தை நான் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. நீ காலையில எழும்பின உடனே ஆண்டவரே இந்த நாள் ஆச்சரியமாக நடத்துங்க, பரிசுத்தமா நடத்துங்க, உமக்கு பிரியமா நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். சகையுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு பணம் இருந்துச்சு, அவனுக்கு கார் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, அவன் ரொம்ப செல்வ சீமானதான் இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா ரட்சிப்பு இல்லை. இதே போலதான் இந்த உலகத்துல நிறைய பேர் பணம் வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லாதபடினால நிம்மதியா தூங்க முடியல. நல்ல ஏசி ரூம் இருக்குது, நல்ல பெட் இருக்கு, விலை உயர்ந்த பெட் இருக்குது, படுத்த உடனே தூங்கிடலாங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா இருதயம் பயப்பட்டு கொண்டிருக்கிறது, இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்குள்ள வரும்போது நம்ம தரையில படுத்தா கூட, கல்லுல படுத்தா கூட, நம்ம கல் மேல தலை சாய்ந்து படுத்தா கூட கர்த்தர் நமக்கு அயர்ந்த நித்திரை தருகிறவராக இருக்கிறார். இதுவரை தூங்க முடியாம இருந்திருக்கலாம், இதுவரை சகிவு சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி அவன் பார்க்க வகை தேடினா, அவரை தேடி வந்தா, அவரை பார்க்கணும்னு சொல்லி அவன் காட்டுத்தி மரத்துல ஏறினா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவரை பார்க்கணும்னு சொன்னா சில காரியங்களை இழக்க வேண்டி இருக்கும். அவரை பார்க்கணும்னு சொன்னா சில அந்தஸ்தை விட்டு வர வேண்டி இருக்கும், சில சூழ்நிலைகளை விட்டு வர வேண்டி இருக்கும், சில பொறுப்புகளை விட்டு வர வேண்டி இருக்கும். அப்படி விட்டுட்டு அவன் மேலே ஏறி நின்று பார்க்கும்போது, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டுக்குள்ள நான் வருகிறேன் என்று சொன்னா, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னா, உடனே சகை சீக்கிரமா இறங்கி வந்தானா. அவன் அந்தஸ்தை விட்டுட்டான், பணத்தின் ஆசையை விட்டுட்டான். ஆண்டவரே நான் நாளத்தனையா வாங்கினதை எல்லாருக்கும் ரிட்டர்ன் கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ற ஆண்டவர், மறுபடி கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு அந்த பணத்தை காட்டிலோ நீங்க கொடுத்த ரட்சிப்பு தான் எனக்கு வெளியேற பெற்றதுன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த அருமையான வேளையில வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாதபடி எது இருந்தாலுமே நம்ம எழும்பவே முடியாது. அது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு அந்தரங்க பாவத்துல நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாம். இந்த போனை நான் யூஸ் பண்றேன், இதை நல்ல வழியில யூஸ் பண்றேன்னா, அல்லது என்னை பாவத்துக்கு நேரா கொண்டு போகுதா? ஆண்டவரே இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய பேச்சு யார் கூட இருக்கிறது, என் குடும்பத்துல நான் பேசுற வார்த்தைகள் நிமித்தமா உங்க நாமம் மகிமைப்படுகிறதா? சொற்களின் மிகுதியினால
பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில கூட யாருக்குமே தெரியாம பாவம் செய்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு யாருக்குமே தெரியாம அதை விட்டுருங்க தேவ பிள்ளைகளே. அந்த பாவம் சின்னதா தெரியலாம், ஒருவேளை அது பொறாமையா கூட இருக்கலாம், ஒருவேளை அது பெருமையா கூட இருக்கலாம். அது எந்த பாவமா இருந்தால் ஆண்டவரே இது எனக்கு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை எழும்பிக் கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காத உயரத்துல ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருப்பார். நீங்க நினைக்காத இடத்துல இருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட நன்மைகள் எல்லாவற்றையும் கத்த உங்களை தேடி வருகிறது. கிருபை கொடுப்பா. எப்ப தெரியுமா கிருபை கொடுப்பா? நீங்க அவருக்காக சில காரியங்களை விடணும். அவர் வெறுக்கிற காரியங்கள், அவர் விரும்பாத காரியங்கள் நானும் விரும்ப மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை உள்ள வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் அதோட 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் அதோட 22வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க சத்தமா வாசிக்கலாம். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. வெளிச்சம் காண்கிறதுக்கு சந்தோஷம் என்று சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ நமக்கு விடியுதோ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெளிச்சத்தை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி வரும். அதே போலதான் அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் சிலர் ரட்சிக்கப்பட்ட நிமித்தமா ரொம்ப பயங்கரமா சாட்சி சொல்லுவாங்க, வைராக்கியமா சாட்சி சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியும், நான் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள இருந்தேன், இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள இருந்தேன், இப்படிப்பட்ட நெருக்கத்துல இருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தா. நான் கண்ணிருந்தும் பார்க்க முடியாதவனா இருந்தேன், வாயிருந்தும் பேச முடியாதவனா இருந்தேன், கையிருந்தும் நான் செயல்பட முடியாதபடி இருந்தேன். அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை மகிமையாய் வைத்திருக்கிறார்னு சொல்லி அநேக பேர் சாட்சி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் இருந்த இருளான அனுபவம் மாறி அந்த வெளிச்சமாகிய இயேசுவை பார்த்ததுனாலதான் அந்த சந்தோஷத்தை அவங்க சொல்றாங்க. இந்த நாளிலும் கூட உங்க வீட்டுல அந்த வெளிச்சம் இருக்கணும், உங்க இருதயத்துக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கணும். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமான இடம் கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க, நீங்க விரும்புகிற காரியத்தை நான் எப்போதும் செய்வேன், இது வெளிச்சத்தின் பிள்ளைகளா நான் நடந்து கொள்வேன்னு சொல்லி இந்த வெளிச்சத்தை வாஞ்சிக்கிறீங்களான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல போட்டிருக்கிற இந்த லைட் எல்லாமே போக போக இது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்க போட்டிருக்கிற லைட் எல்லாமே குறிப்பிட்ட நாட்கள் தான் வாரண்டி கொடுத்திருப்பாங்க. ஆனா ஆண்டுடைய வெளிச்சம் எப்போது நம்ம மேல பிரகாசித்து கொண்டிருக்கும். அதுக்கு எவர் லாஸ்டிங் லைட் தேவ பிள்ளைகளே, அதுக்கு முடிவே கிடையாத அந்த வெளிச்சமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் யோசேப்பு சொல்றாரு, என் வாழ்க்கையில சூரியன் வெளிச்சத்தை கொடுக்காம இருக்கலாம், சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். என் தாய் எனக்கு உதவி இல்லாம இருக்கலாம், என் தகப்பன் எனக்கு உதவி இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறதுன்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் அவருடைய வெளிச்சத்துல நடந்தார்கள். இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நீங்க எந்த பாதையில போனாலும் அவருக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும், அவரால் பிரகாசிக்க வைக்க முடியும். இந்த இடத்துல நம்ம லைட் மாட்டிருக்கலாம், சுவிட்ச் வச்சிருக்கலாம், ஒயர் எல்லாம் மாட்டிருக்கலாம், ஆனா கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அது எரியவே எரியாது. அதே போலதான் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்திருக்கலாம், ஆனா இயேசு நமக்குள்ள இல்லாம நம்ம பிரகாசிக்கவே முடியாது. இயேசு நமக்குள்ள இல்லாம விடுதலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன மாட்டிட்டோம்? லைட்டை மாட்டிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் சுவிட்ச் மாட்டிட்டோம், ஒயர்கள் எல்லாம் கொடுத்துட்டோம், ஆனா என்ன இல்லை அப்படின்னா அநேக நேரத்துல பவர் கட்டாகி விடுகிறது, அவருடைய வெளிச்சம் நமக்கு கட்டாகி விடுகிறது, அவருடைய பிரசனம் நமக்கு கட்டானபடினால நம்மளால வெளிச்சம் கொடுக்கவே முடியல. இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியும், நான் பிரசனத்துக்குள்ள இருக்கிறேன்னா அல்லது என் வாழ்க்கையில தேவ பிரசனம் கட்டானதுனால நான் எரிய முடியாதபடி நான் முடங்கி இருக்கிறேன்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒருவேளை கட்டாயி இருக்குமான ஆண்டவரே, மறுபடியும் எனக்கு அந்த தேவ பிரசனத்தை தாங்க ஆண்டவரே, இந்த பாவ பிரசனத்துக்குள்ள போனபடினால தேவ பிரசனத்தை இழந்துட்டு ஆண்டவரே, இன்னைக்கு என்ன
வாசிங்கன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேதமே வெளிச்சமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வேதத்தை எல்லா மீட்டிங் கொண்டு போகிறீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் இந்த வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த வேதம் தான் உண்மையிலே வெளிச்சமாக இருக்கு. தெய்வ பிள்ளைகளே, நாங்க கிராமத்துக்கு போகும்போது இயேசுவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு இந்த பைபிளை கொடுப்போம். காரணம் என்ன தெரியுமா? அதை வாங்கி வாசித்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி விசுவாசத்தோடு கொடுப்போம். நிறைய கிராமத்துக்கு கொடுக்கறதுக்கு பைபிள் இருக்காது. நிறைய பேர் கேட்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்னா, அடுத்த டைம் வரும்போது நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, எங்க வீட்டுல 4 பைபிள் வச்சிருப்போம், 5 பைபிள் வச்சிருப்போம். ஆனா அதை டெய்லி நம்ம புரட்டுறோமா? டெய்லி வாசிக்கிறோமா? எனக்கான வார்த்தை கிடைக்கணும், என்னுடைய கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்காம இருக்கவே கூடாது. இன்னைக்கு பைபிள் நான் வாசிக்காம இருந்துட்டேன்னா நான் குருடனா இருந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்க வாஞ்சியோடு பைபிளை வாசித்திருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒன்று அழிந்து போவதில்லை, ஒன்று மாறாத வார்த்தைகளாக இருக்கிறது. இதுவரை நீங்க வேதத்தை நேசிக்காம இருக்கலாம். ஒருவேளை இதுவரை நீங்க வேதத்தை நேசித்து இருக்கலாம். இன்னும் அதிகமாக இந்த வேதத்தை நேசித்து பாருங்க. இது பாதை காண்பிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது, உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கிறது. தாவீது அருமையான வாழ்க்கையில கூட ஒரு முறை அவன் பிரச்சனையில சந்திக்கும் போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சிக்கலாக்கு என்கிற பிரச்சனையில, சிக்கலாக்குல ஒரு பெரிய பிரச்சனையில அகப்படுவா. சிக்கலாக்குல ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். அவன் சந்தித்த எல்லா ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சத்துரு வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போவாங்க. அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுட்டெரிப்பாங்க. அந்த நேரத்துல அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? கண்ணீரோடு கதறி கொண்டிருப்பான். ஐயோ, இவ்வளவு நாள் நான் சம்பாதித்தது, இவ்வளவு நாள் நான் பிரயாசப்பட்டது என் கண் முன்னாடி எரியுதேன்னு சொல்லி அவன் கண்ணீரோடு கலங்கி நிற்கும் போது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய பாதத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டான். தேவ பிள்ளைகளே, எல்லாம் இழந்துச்சு, எல்லாம் சம்பாதித்து எல்லாமே நஷ்டம் அடைந்து விட்டது, எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் தாவீதுக்கு மேல கல்லெறியணும்னு சொல்லி நிக்கிறாங்க. கூட வந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி போகலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா தாவீது என்ன தெரியுமா பண்ணினாரு? ஆண்டுடைய சமூகத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசாரியனுக்குள்ள வஸ்திரத்தை போட்டாரா, அதுல இருக்கிற உப்பிரிமீன்க கல்லை பிடிச்சிட்டு ஆண்டுடைய பாதத்துல ஆலோசனை கேட்டாரா? இந்த தண்டை நான் பின்தொடரலாமா? இந்த காரியத்தை நான் பின்தொடரலாமா? இந்த காரியத்தை நான் செய்தா வாய்க்குமான்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்துல அவன் ஜெபிக்க ஆரம்பித்தாரா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா? நீ இதை பின்தொடரலாம்னு சொல்லிட்டு அவன் பின்தொடரும் போது அவன் சகலவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன், அந்த பகுதியில சகலவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நீங்க அநேக காரியத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். ஆனா இந்த வேதத்தை வாசித்து பாருங்க. இந்த வேதத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்துல ஒன்றும் குறைவுபடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிறதுக்கு இந்த கூட்டத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு மாதமாக, சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நான் வாசிக்கணும் ஆண்டவரே. இந்த சிலுவை பாடுகள் நாட்களில கூட நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அநேக மீட்டிங்ல நம்ம பங்கு பெற்று கொண்டிருக்கலாம். இந்த சிலுவையை குறித்து தியானித்து கொண்டிருக்கலாம். அதிகமா அவரை குறித்து தியானித்து பாருங்க. அதிகமா அவருடைய அன்பை குறித்து தியானித்து பாருங்க. அவர் எனக்காக சிந்தின ரத்தம், எனக்காக அடிக்கப்பட்ட ஒரு உளப்பட்ட ஒரு நிலத்தை போல அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது. அந்த அன்பை நீங்க ருசித்து பார்க்க பார்க்க இதை உங்களால கீழே வைக்க முடியாது, இதை உங்களால விட்டு விட முடியாது. உங்க வீட்டுல ஏதோ ஒரு பொருளை போல, பயன்படுத்தாத ஒரு பொருளை போல வைக்க கூடாது. உங்க வீட்டுல எத்தனையோ பொருளை எல்லா நாளும் பயன்படுத்தாம இருக்கலாம். ஆனா சில பொருளை நீங்க டெய்லி பயன்படுத்துவீங்க. அதே போலதான் இந்த பைபிளை டெய்லி வாசித்து பாருங்க. டெய்லி இதை எடுக்காம இருக்காதுங்க. இதை வாசி
வாசிக்க வாசிக்க உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும், உங்க பார்வை தெளிவாகும், உங்க கண்கள் திறக்கும். இந்த வேதம் உங்களை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துகிற வேதமாக இருக்கிறது. பில்லி கிரஹாம் என்கிற ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட குறித்து நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம். அநேக லட்சங்களுக்கு ஊழியம் செய்தவர், அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஊழியம் செய்தவர். ஒரு முறை ஒரு வாலிபன் கேட்டானா, இந்த பில்லி கிரஹாமை பார்த்து கேட்டானா, ஐயா நீங்க இவ்வளவு தெளிவாக ஆண்டோடைய வார்த்தைகளை குறித்து பேசுகிறீங்களே, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. எப்போ யார் வந்து ஆலோசனை கேட்டாலோ, யாருக்கான வார்த்தைகளை நீங்க கரெக்டா சொல்றீங்களே, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மனுஷன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்தாங்க. என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? மகனே, இந்த வேதத்தை நீ தினந்தோறும் வாசிக்கணும். இது உனக்கு ஜீவனை கொடுக்கும், இது உனக்கு பலனை கொடுக்கும், இது உன்னுடைய வாழ்க்கையில பாதையை கொடுக்கும். உன் வாலிப நாட்களில் தடமாறி போக மாட்டா, இந்த உலகத்தின் ஓட்டத்துல நீ தடமாறி போக மாட்டா. இந்த வேதத்தை நீ பிடித்து கொண்டா தேவன் உன்னை கரத்தை பிடித்துக் கொள்வார்னு சொல்லி அவருக்கு தினந்தோறும் வாசிக்க சொல்லி கொடுப்பாங்களா? தினந்தோறும் சங்கீதத்தை வாசிப்பாரா? நீதிமொழிகளை வாசிப்பாரா? கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்தாரா? நல்ல கிருபைகளை கொடுத்தாரா? அது நிமித்தமா இன்னைக்கு என் ஆண்டவர் பல லட்சங்களுக்கு பயன்படுத்துகிறா. பல பேர் பேசப்படுகிற விதத்துல என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதம் தான் என்னை நடத்துனதுன்னு சொல்லி இந்த வேதத்தை குறித்து சாட்சி சொன்னாரா? எத்தனை பேர் இந்த வேதத்தை நம்ம இப்படி வாசிக்கிறோம், வாஞ்சியோடு வாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு முழங்கால நின்று இந்த வேதத்தை நான் வாசிப்பேன் ஆண்டவரப்பா. எனக்கு பார்வை தெரியாம இருக்கலாம், ஆனா நான் ஜெபிக்கும் போது எனக்கு பார்வை தெரியணும் ஆண்டவரே. நான் படிக்காம இருக்கலாம், ஆனா இதை வாசிக்கும் போது என்னுடைய கண்கள் திறக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. இந்த வேதம் உங்க கண்களை திறக்கும், உங்க குடும்பத்துல இருக்கிற தடைகளை நீக்கி போடும், அநேக வாசல்களை திறந்து போடும். நீங்க தள்ளாடி போவதில்லை, நீங்க அசைக்கப்படுவ போவதில்லை. காற்றடிக்கலாம், புயல் அடிக்கலாம், ஆனா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பா. கர்த்தர் உங்களை அசைவுற விட மாட்டா. கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டா. உங்க நம்பிக்கை கெட்டு போகாது தெய்வ பிள்ளைகளே. சிறுமைப்பட்டோட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. இந்த வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. இந்த நாளில் கூட ஆண்டோடைய கரத்துக்குள்ள நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை யாரை வாசிக்கலாம்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டு, இந்த நாளில் கூட ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை நான் அறிந்துட்டேன், வேதத்தை வாசித்து கொண்டிருக்கேன், இனி நான் செயல்பட வேண்டும், இனி நான் ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க. நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லப்பட்டு, நீ ஒரு கிராமத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு கொடுத்த தாளந்துகளை, தனக்கு கொடுத்த கிருபைகளை, தனக்கு கொடுத்த வரங்களை அநேக நேரத்துல மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். அதனால வேதம் சொல்கிறது, அவருடைய கிருபையை நான் விருதாவாக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா, இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, இதற்காக ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நான் செயல்படணும்னு சொல்லி வாஞ்சியோடு கேட்கும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது தேவ பிள்ளைகளே. இந்த நாளிலும் கூட இந்த சபை மறைந்திருக்க கூடாது. ஒருவேளை உயரத்துல நான் சொல்லல, நம்ம செய்கிற செயல்கள் தேசத்தை அசைக்க வேண்டும். நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோடைய பாதத்துல கேட்டு பாருங்க. எனக்கு பெட்ஷீட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஜனங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னு தெரியாது, சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாது, யாரும் எனக்கு சொல்லி தரவே இல்லை, யாரும் அதில் என்னை பழக்க வைக்கவே இல்லை. நான் அப்படிப்பட்ட காரியத்துல
பழகுறது இல்ல, கேள்விப்பட்டது இல்ல. ஆனா கர்த்தர் நமக்குள்ள ஒரு கிராம ஊழியத்தை பற்றி எனக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்ல. டிராக்ஸ்னா என்னதுன்னு கூட நான் 10 வருஷம் செய்தல எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா கர்த்தருடைய பாதத்துல நீங்க ஜெபித்து பாருங்க, அறியாத பாதையில நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். இன்னைக்கு கூட எங்க வீடுகள்ல லட்சக்கணக்கான டிராக்ஸ் இருக்கு, நிறைய யோவான் சுவிசேஷம் இருக்கிறது. இதெல்லாம் வருகிற மாதங்கள்ல கொடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம். காரணம் என்னன்னா, ஆண்டவரை நம்ம தேடி வாஞ்சியோ நான் செய்யணும் ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்க வீட்டுல உங்களை பயன்படுத்துவா. நீங்க இருக்கிறது நிமித்தமா உங்க சபை ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க இருக்கிற நிமித்தமா இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க இருக்கிற நிமித்தமா 4 பேர் சந்தோஷப்படணும், 4 பேர் மகிழ்ச்சி அடையணும். இந்த நாளில் கூட ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உமக்காக நான் பயன்படுத்துவேன் ஆண்டவரே. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது தெய்வ பிள்ளைகளே. இந்த ஓட்டத்தை நம்ம முடிச்சுட்டு போகும்போது அநேக பேருக்கு நம்ம சாட்சியாய் மாற வேண்டும். இங்கிலாந்துல வேல்ஸ் தேசத்துல கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சா. இந்த எழுப்புதல் வரும்போது நிறைய பேர் ஆண்டவருக்காக எழும்புனாங்களா. இன்னைக்கு நிறைய எழுப்புதல் ஜெப கூட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆண்டவருக்காக நான் இந்த கிராமத்துக்கு போகிறேன்னு சொல்லி எழும்புகிறதுக்கு ஆட்கள் குறைவாக இருக்குது. அந்த பகுதியிலிருந்து எழும்பி நம்ம வட இந்தியாவுல ஊழியத்துக்கு ஒரு மனுஷன் வந்தாரா. ஆண்டவரையாய் அறியாத காட்டு பகுதியில வாழ்ற ஜனங்கள் மத்தியில, மலைவாழ் மக்கள் மத்தியில அந்த ஊழியத்துக்காக வந்தாரா. அந்த கிராமத்தினுடைய நிலை எப்படியா தெரியுமா, யார் அதிகமான தலைய கொலை செய்து தன் வீட்டுல வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திருமணம் முடித்து கொடுப்பாங்களாம், அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த இடத்துல மதிப்பு கொடுப்பாங்களாம். பின்னணியத்தை பார்த்தோம் அப்படின்னா யார் அதிகம் தலை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கனத்தை கொடுப்பாங்களா. இவ்வளவு கொடூரமான ஒரு இடத்துக்குள்ள இந்த மிஷினரி ஊழியத்துக்கு போனாரா. இந்த மிஷினரிக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கும். ஒரு குடும்பமா இந்த இடத்துக்குள்ள போகணும்னு சொன்னா அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை, தேவ அன்பை என்னால கிரகிக்கவே முடியல, அது ஒரு வார்த்தையால வர்ணிக்கவே முடியல. அந்த இடத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போனாரா. ஊழியத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினாரா. இப்ப வழி நடத்தி அந்த குடும்பம் ரொம்ப வைராக்கியமா மாறிட்டாங்களா, ஆண்டவர் அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரை பாட ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்ப அந்த ஊர் தலைவன் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த மனுஷன் இந்த கூட்டத்துல நிறுத்தி இருக்கிறாரு. 2 பிள்ளைங்க மனைவி இந்த மனுஷனை நிறுத்திட்டு சொல்றாரா, இப்ப நீ இயேசுவை அறிவித்து கொண்டிருக்கிறாயே, இப்ப இந்த இயேசுவை நீ மறுதலித்தா நீ பெற்றெடுத்த 2 பிள்ளையோ நான் உயிரோடு விட்டு விடலாம். அப்படி நீ மறுதலிக்க மாட்டே, இந்த இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவா அப்படின்னு சொன்னா உன் கண் முன்னாடி நீ ரொம்ப நேசிக்கிற உன் தலைமுறைய, உன் பிள்ளைய இப்ப நான் விஷம் நிறைந்த அம்பை எய்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே இந்த மனுஷன் இந்த பிள்ளைகளை பார்த்திருப்பாரு, இந்த மனுஷனையும் பார்த்திருப்பாரு, இந்த 2 பேர்த்துக்கு இடையில இயேசுவை பார்த்திருப்பாரு, அவருடைய அன்பை பார்த்திருப்பாரு. இப்ப என்ன தெரியுமா நினைச்சாரா, இந்த அன்புக்கு முன்னாடி இந்த பிள்ளையினுடைய அன்பு ஏமாத்திரம். ஒருவேளை இந்த உலகத்துல நான் எதை இழந்தாலும் இயேசுவை மாத்திரம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இயேசுவை நான் மாத்திரம் இழக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மனுஷன் விட்டு கொடுத்தாரா. அந்த 2 பிள்ளைகளை கண் முன்னாடி கொன்னுட்டாங்களா. இப்ப அந்த மனுஷன் ஊர் தலைவன் கேட்கிறாரா, இப்ப உன்னுடைய சரீரமா இருக்கிற உன் மனைவியை கொலை செய்ய போகிற, இப்போவாது நீ மறுதலிச்சுட்டானா உன் மனைவியா நீ காப்பாத்தி கொள்ளலான்னு சொல்லும் போது இந்த மனுஷன் மனைவியை பார்க்கிறாரு, இந்த மனுஷனை பார்க்கிறா. இப்போ சொல்றாரு, நஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் குடும்பத்தை பிரிந்தாலும் கூட நான் இயேசுவை நான் பிரிக்க மாட்டேன், நான் இயேசுவை நான் இழக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மனுஷன் அந்த மனைவிய அந்த மனுஷர்களை அந்த அம்புனால கொன்னு விட்டார்களா, மறித்து விட்டார்களா. இப்ப கடைசியா சொல்றாரு, இப்போ பிள்ளைகள் மறித்துட்டாங்க, உன் மனைவி மறித்து விட்டாங்க, கடைசியா நீ பிழைக்க வேண்டும் என்று சொன்னா, நீ இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஒருவேளை அவங்க உன் சரீரம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை மற்றவங்களை விட்டு இருக்கலாம், இப்போ நீ பிழைத்தாதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும்னா, இந்த இயேசுவை அறிவிக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல இயேசுவை மறுதலித்து விட்டுட்டானா உன்னை நான் உயிரோடு விட்டுருவேன்னு சொன்னாங்களா. இப்ப கடைசியா சொல்றாரா, இயேசுவின் பின்னே நான் போக துணிந்து பின்னோக்கேன் என்று சொன்னாரா. இயேசுவின் பின்னே நான் போக துணிந்து பின்னோக்கேன் என்று சொன்னாரா. கடைசி அவர் அதே இடத்துல இரத்த சாட்சியாய் மறித்து விட்டாரா. அதே பகுதியில கிறிஸ்தவர்கள் அநேகம் பெருகி விட்டார்களா. அன்பு தேவ பிள்ளையே, எந்த ஊர் தலைவன் இவர்களை கொன்னுட்டாரோ, எந்த மனுஷன் இந்த மனுஷங்களை அழித்துட்டாரோ, அதே மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாரா, இயேசுவுக்காக வாழ்ந்தாரா. இந்த பகல் நேரத்துல யோசித்து பாருங்க, இன்னைக்கு இயேசுவை நம்ம எப்படி அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம், இயேசுவை எத்தனை பேருக்கு அறிவித்து இருக்கிறோம், இயேசுவின் அன்பை அநேக
பேருக்கு சொல்லி இருக்கிறோமா? ஒருவேளை அவரை போல மறிக்கிறதுக்கு விட்டு கொடுக்காம இருக்கலாம். என்னால முடிந்த அளவு என் இயேசுவை நான் அறிவிப்பேன், இயேசுவை அறிவிக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் எல்லாரும் அப்படி இருக்கு எழுமி நின்று ஆண்டோடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க போகிறோம். இது அர்ப்பணிக்கிற நேரம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நிற்கலாமா? அந்த கல்வாரி சிலுவையின் அன்பு எங்க தேசம் முழுவதும் புறப்படட்டும் ஐயா, எங்க கிராமங்கள் தோறும் புறப்படட்டும் ஐயா. இதோ ஒரு தெய்வ சேனை எழும்பட்டும் ஐயா. இந்த பிப்ரவரி மாதத்துல அருமையான தோட்டம் சிஎஸ்சி சபையில் ஆண்டவர் இந்த உபவாச கூடுகையில என்னை அனுப்புங்க ஆண்டவரப்பா. அன்னைக்கு வேல்ஸ் பகுதியில எழுப்புதல் உண்டானது நிமித்தமா இந்தியாவுல ஒரு பெரிய அறுவடை உண்டானதப்பா. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். தெய்வ பிள்ளைகளே, நீங்க அவருக்காக ஜெபித்து பாருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்துவா, உங்க சபையை ஆண்டவர் நடத்துவா. நீ பிரச்சனையோடு போக போகிறது அல்ல, நீ அவமானத்தோடு போக போகிறது அல்ல, நீ சுமந்து வந்த பாரத்தோடு போக போகிறது அல்ல. உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறார், உன் வேதனை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். என் ஆசை ஏக்கம் விருப்பமல்ல இயேசு மாத்திரம் என்று சொல்றவங்க அப்படி கண்களை மூடிடலாமா? நீ எழும்பி பிரகாசி. எத்தனை முறை இந்த வார்த்தைகளை கேட்டு எழும்பாதபடி இருக்கலாம், இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி இருக்கலாம், இந்த வார்த்தைகளுக்கு பின்பற்றாம இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, எனக்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், என் குடும்பத்துக்காய் பேசி கொண்டிருக்கிறார், என் சபைக்காய் பேசி கொண்டிருக்கிறார். எங்க சபையில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. ஏன் அந்த வேல்ஸ் பகுதியில உண்டான எழுப்புதல் இந்த பகல் நேரத்துல இந்த சபைக்குள்ள உண்டாக கூடாது? இந்த சபையிலிருந்து ஒரு வாலிபர் சேனை எழும்பட்டும் ஐயா. இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்த தேசத்தை கலக்குகிறவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள், தேசத்தை கலக்குகிறார்கள். கர்த்தருடைய ராஜரீக ஊழியத்தை மகிமையாய் செய்கிற பிள்ளைகள், நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகள், தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து இயேசுவுக்காய் எழும்புகிற ஒரு கூட்டம் எழும்பாதோ? ஒரு கூட்டம் அவருக்காய் புறப்படாதோ? இந்த சபையில் அநேக மிஷனரிகள் எழும்ப மாட்டார்களோ? ஐயோ, அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிற வழி தெரியாத பிள்ளைகளுக்கு யார் வழி காட்டுவா? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? சுவிசேஷம் அறிவிக்காதவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ஆமே, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த ரட்சிப்பை நீ அறிவியாமல் இருப்பாய் என்று சொன்னா, உனக்கு கொடுத்த தாளந்துகளை நீ பயன்படுத்தாமல் இருப்பாய் என்று சொன்னா, நீ அசதியாயிருப்பாய் என்று சொன்னா, இதோ வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். சபையே, நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, உலகத்தின் எண்ணங்களை விட்டு எழும்பு, கர்த்தரை நோக்கி நீ எழும்பணும், நீ பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கண்களை மூடு, அப்படி வலது கரத்தை உயர்த்தி இல்லாமா? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அனுப்புங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை அனுப்புங்க, ஆண்டவரையா. வார்த்தைகளை கேட்டு நான் மனம் திரும்பாமல் இருக்க கூடாது ஆண்டவரே, மனம் திரும்பாமல் இருக்க கூடாது ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி கெஞ்சி கேட்கலாமா? ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாது இந்த சகோதரனை கூட எங்கள் மத்தியில கொண்டு வந்தீர் ஆண்டவரே. எனக்கு எவ்வளவு தாளந்துகளை கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இனி நான் புதைத்து வைக்கிறவனா இருக்க கூடாது ஆண்டவரே. உங்க வருகையில சந்தோஷப்படணும், உங்க வருகையில மகிழ்ச்சி அடையணும் ஆண்டவரே. எனக்கு கொடுத்தது நிமித்தமா நீங்க வருத்தப்படக்கூடாது ஆண்டவரே, நீங்க எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. நீ கொடுத்ததை நான் பாதுகாக்கணும் ஆண்டவரே, பயன்படுத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்பு வாரில்லையே, வீலையில்லா கிருபையா உகந்ததாக்கிடுமே. வேதத்தில் காணு பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. இன்னையும் ஆவேத பாத்திரமா வாணிந்து கொள்ளுமே. கூயவனே, கூயவனே, கடைசியா காரணனே,
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. களிமண்ணான என்னையுமே. ஆமென். சபா ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஒவ்வொரு பாத்திரங்களை உருவாக்கிறங்கப்பா. உங்க சுத்தம் போல வணைந்து கொள்ளுங்கப்பா. நான் மயங்கியே வழி விட்டகந்தே கண் போல போக்கி பின்பற்றினே கண்டேனில்லை என்பதே. காணாமல் போன மாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் பாதும் தீரும் பாயவனே தூயவனே காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரே அனுப்பும் வார்த்தை என்னும் ஆர்ப்பத்தாலே போஷித்து வாழத்தையும் இப்போதும் தேடிக் கொண்டு மானதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம்.